ஷாலோம் 7 டே சேலஞ்சுக்கு உங்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்ம கொடுத்த சரீரத்தின் அவயவங்களுக்காக, ஐம்புலனுக்காக அப்பாவுக்கு நன்றி சொல்லிட்டு வரோம். அருமையான பிரியாணி வாசனையை நுகரும் பொழுது அது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இல்லையா? ஆனால் இந்த மூக்கு எவ்வளோ நுட்பமாக படைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உண்மையிலே ஆச்சரியப்படுவீங்க. மனுஷன் கண்ணை பார்த்து கேமராவை கண்டுபிடிச்சான், காதை பார்த்து ஸ்பீக்கரை கண்டுபிடிச்சான், ஆனால் மூக்கை பார்த்து இது வரைக்கும் இன்னொரு மூக்கு அவனால் செய்ய முடியல. அவ்வளவு நுட்பமாக ஆண்டவர் இதை படைத்திருக்கிறார். ஆகவே கண்களை மூடி நம்ம எல்லாரும் அப்பாவை ஸ்தோத்திரிக்கலாமா? முதலாவதா, கோடிக்கணக்கான வாசனைகளை நுகரக்கூடிய திறனை ஆண்டவர் நம்முடைய மூக்குக்கு கொடுத்திருப்பதற்காக அப்பாவுக்கு நன்றி சொல்ல போகிறோம். நம்முடைய மூக்குக்குள்ளே 400 வகையான ரிசெப்டர்ஸ் இருக்குதான். அது வாசனைகளை வேறு பிரித்து நம்முடைய மூளைக்கு தகவலை அனுப்பி சரியான வாசனைகளை நாம் புரிந்து கொள்ள உதவி செய்கிறது. கண்களை மூடி அப்பாவுக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த மூக்குக்காக நன்றி செலுத்துகிறோம். கோடிக்கணக்கான வாசனைகளை நாங்கள் வேறு பிரித்து அறிய, எங்களுக்கு பிடித்த வாசனைகள் வரும்பொழுது அதை உடனே நாங்கள் அறிந்து கொள்ள நீர் கொடுத்திருக்கிற இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் அற்புதமாய் படைத்த இந்த மூக்குக்காக நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் நல்ல வாசனைகளை நுகரும் பொழுதெல்லாம் உம்மை துதிக்க, ஸ்தோத்தரிக்க நீர் கொடுக்கிற கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ஆண்டவரே. ரெண்டாவது, நம்முடைய மூக்கில் இருக்கிற நாசி துவாரங்கள் ரெண்டும் ஒரே நேரத்தில் செயல்படுறது இல்லையா? அதுங்களுக்குள்ள ஆண்டவர் ஷிஃப்ட் வச்சிருக்கிறார். சில மணி நேரங்களுக்கு ஒரு முறை ஷிஃப்ட் மாறிக்கொள்கிறது. இதன் நிமித்தம் அது நம்முடைய மூக்கில் வருகிற காற்றை வடிகட்டவும் சரியான வாசனைகளை நுகர்ந்து அறியவும் இது உதவியாக இருக்குதான். ஆண்டவர் எவ்வளோ அற்புதமாக இந்த மூக்கை படைச்சிருக்கிறார் பாருங்க. கண்களை மூடி அப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே, எங்கள் நாசி துவாரங்களை கர்த்தர் அற்புதமாக வடிவமைத்து அது ரெண்டும் வேறு வேறு நேரங்களில் மாறி மாறி வேலை செய்யும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாசி துவாரங்கள் காற்றை வடிகட்டி சுத்தமான காற்றை உள்ளே கொண்டு செல்வதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அதுபோலவே வாசனையை அறியும் திறனை மேம்படுத்துவதற்காக அது ஒவ்வொரு சில மணி நேரங்களுக்கும் மாறி மாறி இயங்குவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இவ்வளவு அற்புதமாக நுணுக்கமாக இந்த மூக்கை படைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போலவே நாங்களும் கர்த்தாவே நல்ல விஷயங்களை மாத்திரம் உள்ளே எடுத்துக்கொள்ளும்படி, ஆண்டவரே கெட்ட விஷயங்களை ஒதுக்கும்படி எங்களுக்கு ஞானத்தை நீர் தருவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கொடுத்த நாசிக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ஆண்டவரே. மூணாவது, நம்ம அப்பாவுக்கு எதுக்கு நன்றி சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூக்கு நுரையீரலுக்கு காற்றை சப்ளை பண்ணுது இல்லையா? அப்படி அந்த சப்ளை பண்ணும்பொழுது ரொம்ப சில்லுன்னு இருக்கிற காற்று உள்ளே போய் நுரையீரலை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக மூக்கு காற்றை வெதுவெதுப்பாக்குது. அது மாத்திரம் இல்லை, ட்ரையான காற்று உள்ளே போய் நுரையீரலை ட்ரை ஆக்கிடாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஈரப்பதத்தை மூக்குக்குள்ளே அது உருவாக்குதான். இவ்வளவு அருமையாக ஒரு தொழிற்சாலையை போல் நம்முடைய மூக்கு இயங்கி நம்முடைய நுரையீரலுக்கு சுத்தமான காற்றை அனுப்பி வைக்குது. கண்களை மூடி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, எவ்வளவு ஆச்சரியமாக ஒரு தொழிற்சாலையே எங்கள் மூக்குக்குள் இயங்கும்படியாக நீங்கள் அற்புதமாக இதை படைச்சிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் நுரையீரலுக்கு உலர்ந்த காற்று போகாதபடி, கர்த்தாவே அசுத்தமான காற்றுகள் போகாதபடி, சில்லுன்னு இருக்கிற காற்று போகாதபடி அதை வெதுவெதுப்பாக்கி, ஆண்டவரே நல்ல சுத்தமான காற்றாக உள்ளே அனுப்புவதற்கு இந்த மூக்கை நீர் உருவாக்கி இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போல் எங்கள் இதயத்திலே எப்பொழுதும் நல்ல விஷயங்கள் செல்ல, கர்த்தாவே சுத்தமான எண்ணங்கள் எங்களுக்குள் உருவாக நீர் கொடுக்கிற கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் படைத்த ஆச்சரியமான இந்த மூக்குக்காக எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி 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 தகப்பனே. நாலாவதா, நம்முடைய மூக்கு ஒரு அருமையான ஃபில்டர் போல வேலை செய்யுது. அதாவது மூக்கில் இருக்கிற முடிகள் தூசிகள், அசுத்தங்கள் நுரையீரலுக்குள் போகாதபடி பாதுகாக்குது. மூக்குக்குள்ள ஒரு வகையான திரவத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த திரவம் என்ன பண்ணுதா, பாக்டீரியா போன்ற நுண்ணுயிரிகள் நம்முடைய மூக்குக்குள்ள வரும்பொழுது அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி நம்முடைய மூக்குக்குள்ள சுத்தமான காற்றை அனுப்புதான். இவ்வளவு அருமையான ஒரு ஃபில்டரை ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார் பாருங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு நன்றி செலுத்தலாம். ஆண்டவரே, எங்களுடைய மூக்குக்குள் சுத்தமான காற்று செல்லும்படியாக அதை வடிகட்டும்படி முடிகளை நீர் வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். அதே போலவே நுண்ணுயிரிகள், பாக்டீரியாக்கள் போய் எங்கள்
எங்கள் உடலை ஆண்டவரே வியாதிக்குள்ளாக்காதபடி அதை பாதுகாக்க நீர் வைத்திருக்கிற திரவத்துக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அதை போல எங்கள் வாழ்விலும் சத்துரு உள்ளே நுழைந்து விடாதபடி எங்களை நீர் பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எப்பொழுதும் எங்களோடு இருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம். இவ்வளவு அருமையாக எங்கள் மூக்கை நீர் படைத்திருப்பதற்காக எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 தகப்பனே. அஞ்சாவதா நம்முடைய மூக்குடைய இன்னொரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நினைக்கிறோம் சுவையை நாக்கு தான் உணருதுன்னு சொல்லி. ஆனால் 80% சுவையை உணர்றதுக்கு மூக்கு தான் உதவி செய்தான். நல்ல வாசனையை நம்ம நுகரும் பொழுது தான் ஒரு உணவினுடைய முழுமையான சுவையை நம்ம புரிந்து கொள்ள முடியும். மூக்கை மூடிட்டு நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு முழுமையான உணவின் சுவையை அறிய முடியாதான். ஆகவே இப்படிப்பட்ட மூக்கை ஆண்டவர் கொடுத்து சுவையை புரிந்து கொள்ள அது நமக்கு உதவி செய்வதற்காக அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, எங்களுடைய நாக்கும் மூக்கும் இணைந்து ஒரு உணவை நாங்கள் சாப்பிடும் பொழுது அதன் முழுமையான சுவையை அறிந்து நாங்கள் என்ஜாய் பண்ண, அந்த உணவை சந்தோஷமாக புசிக்க நீர் கொடுத்திருக்கிற இப்படிப்பட்ட அமைப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். 80% வாசனையின் மூலமாக ஒரு உணவின் சுவையை நாங்கள் புரிந்து கொள்ள நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போலவே சுவையான உணவுகளை நாங்கள் சாப்பிடும் பொழுதெல்லாம் எங்கள் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்க்க உமக்கு நன்றி செலுத்த எங்களுக்கு நன்றியுள்ள இருதயத்தை நீர் கொடுத்திருப்பதற்காக உம்மை நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றி நன்றி ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆறாவதா, நம்முடைய மூக்கு ரொம்ப தனித்துவமானது. ஒருவேளை நம்ம கண்ணை மூடிட்டா கூட நம்ம மூக்கை வச்சு ஈஸியாக மற்றவங்க நம்மளை அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளவு அருமையாக ஒரு அடையாளமாக இந்த மூக்கை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். ஆகவே கண்களை மூடி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த மூக்குக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தனித்துவப்படுத்தி எங்களை அடையாளப்படுத்த இந்த மூக்கை நீங்கள் படைத்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, விலங்கை பார்க்கிலும் தனித்துவமான விதத்தில் நீர் எங்கள் முகத்தையும் விசேஷமாக மூக்கையும் உருவாக்கி இருக்கிறீங்க. கர்த்தர் கொடுத்த இப்படிப்பட்ட அடையாளத்துக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் முக அடையாளத்தை விட நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்கிற அடையாளத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களே, அதற்காக நாங்கள் மனதார உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எப்பொழுதும் நாங்கள் நன்றியுள்ள பிள்ளைகளாக இருக்க, விசேஷமாய் நீர் படைத்த சரீரத்திற்காக, நீர் கொடுத்த அவயவங்களுக்காக, நீர் கொடுத்த இந்த மூக்குக்காக நாங்கள் எப்பொழுதும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ஆண்டவரே. ஏழாவதா, வாசனை நம்முடைய மூடை கூட மாற்றுதான். அசுத்தமான வாசனைகள் வரும்பொழுது அது நமக்கு கோபத்தையும் வெறுப்பையும் கொண்டு வருது. அதே நேரத்தில் சுகந்தமான இனிமையான வாசனை வரும்பொழுது அது நமக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொண்டு வருது. அதே போல் நாமும் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை வீசிட ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும். நம்முடைய மூக்கு நல்ல வாசனைகளை நுகர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த அவர் கொடுத்த கருவியாக இருப்பதற்காக நம்ம எல்லாரும் அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, எங்கள் மூக்கு வாசனையை பிரித்தறிந்து எங்கள் மனதிலே நல்ல உணர்வுகளை உருவாக்குவதற்காக ஸ்தோத்திரம். கெட்ட வாசனைகளை நாங்கள் நுகரும் பொழுது அது எங்களுக்குள்ள ஒரு வெறுப்பையும் கோபத்தையும் உண்டாக்குகிறதப்பா. அதே நேரத்தில் நல்ல வாசனைகளை எங்கள் மூக்கு நுகரும் பொழுது கர்த்தர்தாமே எங்களுக்குள் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அதே போல எங்கள் வாழ்க்கை ஒரு சுகந்த வாசனையாக அப்பா, உங்களுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாக காணப்பட நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ஆண்டவரே. இந்த நாள் முழுசும் கர்த்தர் கொடுத்த இந்த மூக்காக நன்றி செலுத்துங்க. இந்த நாள் 7 டே சேலஞ்ச் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் லைக் பண்ணுங்க. இன்னைக்கு நான் சொன்ன இந்த 7 குறிப்புகளில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த குறிப்புகள் எதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அது மாத்திரம் இல்லை, இது மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி நீங்கள் நம்பினீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதன் மூலமாக அவர்களும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவியாக இருப்பீங்க. இந்த நாள் முழுசும் ஆண்டவர் உங்களை வழி நடத்துவாராக. தேங்க்யூ ஃபார் லிசனிங். காட் பிளஸ் யூ.